ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு மை இன்னொரு வீடியோ. சூப்பரான ஒரு ரெசிபியோட இன்றைக்கி வீடியோ கொண்டு வந்திருக்கேங்க. என்ன ரெசிபின்னு தெரிஞ்சதுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. மிக்ஸி ஜாரில் இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம போட்டு அரைச்சிக்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவு நான் புதினா சேர்த்துருக்கேன். அதே அளவு மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து 1-2 காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருமிளகம் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதை நல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இங்கே நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் 1-1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பீஸ் பட்டை போட்டுக்கலாம். 1-2 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் ஆப்ஷன் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் வேண்டான்னா எடுத்துருங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த பச்சை மசாலா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணுங்க. நம்ம இது வதக்கலறது தான் அந்த மின்ட்டோட ஃப்ளேவரு, அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி வரும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கிற ஈரல் சேர்த்துக்க போகிறோம். இந்த ஈரலில் பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு சின்ன தோல் இருக்கும். ஏற்கனவே நான் ஈரல் ரெசிபி பழைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா அந்த மெலிசாக ஒரு தோல் இருக்கும், அதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருங்க. எங்கிட்ட ஒரு கிட்னியும் இருந்தது, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதோட மட்டனில் கொஞ்சம் கொழுப்பு இருக்கும் பாருங்கள், அந்த கொழுப்பை நீங்கள் சேர்த்திங்கன்னா அது நல்லா அந்த கொழுப்பெல்லாம் இறங்கி அந்த குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அகைன் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இது கடாயில் கூட செய்யலாங்க, குக்கரில் செய்யணும்னு அவசியம் இல்லை. குக்கரில் சட்டன் முடிஞ்சிடும். இது நல்லா ஒரு மிளகு ரசம் வச்சு இந்த தொக்கை வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா தோசை, அதுக்கு இல்லைன்னா சப்பாத்தி, எல்லாத்துக்குமே இந்த ஐட்டம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஈரல் இதுக்கெலாம் வந்து உப்பு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய விழுந்துருச்சுன்னா சுருக்குன்னு இழுத்துரும் இது உப்பை. இது வந்து ரொம்ப செமி கிரேவியாக இருக்க போது, அதனால் நான் 1 கிளாஸ் தண்ணி, இந்த மிக்ஸி கழுவணும் இல்லையா, அந்த தண்ணியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 1-1.5 கிளாஸ், சின்ன காஃபி குடிக்கிற கிளாஸ் அளவு இருக்கு இல்லையா, அந்த அளவு தண்ணி போகிறோம். ரொம்ப போட்டிங்கன்னா நம்ம குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் நம்ம எடுத்திருக்கோம். நான் இதை எடுத்தது ஒரு 200 கிராம் ஈரல் இருக்கும், இதில் கிட்னி எல்லாம் சேர்த்து. ஸோ ரொம்ப ஜாஸ்தி நீங்கள் தண்ணி போட்டுட்டிங்கன்னா எவ்வளோ நம்ம மட்டனோ இல்லை லிவரோ எடுக்கிறோமோ அதுக்கேற்ற தகுந்த மாதிரி தண்ணி போட்டால் தான் அது நல்லா செமி கிரேவியாக நல்லா வரும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 விசில் விடுங்க. விசில் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அதை ஓப்பன் பண்ணாதீங்க. சூப்பராக நமக்கு ஈரல் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இது ஈரல் ஃபால்னு சொல்லுவோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பார்த்திங்களா, நல்லா எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு. சப்பாத்தியோட வச்சு டின்னருக்கும் கொடுக்கலாம், லன்ச் டைம்லேயும் சாப்பிட்லாம், இல்லை சாதத்தோடு கொஞ்சம் நெய் விட்டு இதை அப்படியே பறித்து சாப்பிட்லாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் டேக் கேர், பாய்.